நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதிப்புகளை வான்வழியாக பார்வையிடுவதுடன் நிவாரணப் பணிகளையும் ஆய்வு செய்கிறார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மழையால் இடிந்து விழுந்த விடுதி சுற்றுச்சுவர். நள்ளிரவில் சம்பவம் நடந்த நிலையில் அந்த பகுதி வழியாக யாரும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். லாஸ்பேட்டை அருகே உள்ள ஓடை நீரில் அடித்துச் செல்லப்பட்டவரை தேடும் பணி தீவிரம். குற்றாலநாதர் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து குற்றாலத்தில் முழு கடையடைப்பு போராட்டம். ஒரு கடை கூட இல்லாததால் விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட பச்சிளங்குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பள்ளி படிப்பு முடித்த ஒரு மாணவர் கூட உயர்கல்வி படிக்காமல் திசை மாறி போய்விடக் கூடாது என்பதே கனவு. கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சோதனையில் சிக்கிய 2.5 கிலோ எடை கொண்ட உலோகப் பெருமாள் சிலை. 12 ஆண்டுகளுக்கு முன் கிடைத்த சிலையை தற்போது விற்க முயன்ற 7 பேரை கைது செய்து விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டம். குழந்தையுடன் கலந்து கொண்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 24வது நபராக ரவுடி நாகேந்திரன் கைது. வேலூர் சிலையில் உள்ள நிலையில் விரைவில் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை காவல்துறை முடிவு. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலம் வென்று இந்திய வீரர் அமன் ஷெராவத் அசத்தல். 21 வயதில் சாதனை படைத்தவருக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பாலின சர்ச்சையில் சிக்கிய அல்ஜீரிய குத்துச்சண்டை வீராங்கனை இமானே காலிஃப் தங்கம் வென்று அசத்தல். இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையை 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தினார். கடவுள் அருளால் திறந்தவெளி காற்றை சுவாசிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு என மனிஷ் சிசோடியா கருத்து. திகார் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியான நிலையில் முதல் எக்ஸ் பதிவு. தெலங்கானாவின் நிசாமாபாத்தில் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 2,93,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா எந்த நாட்டிலும் தஞ்சமடைய விண்ணப்பிக்கவில்லை என அவரது மகன் மறுப்பு. வங்கதேசத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்துக்கே மீண்டும் செல்ல ஹசீனா விருப்பப்படுகிறார் என்றும் மகன் சஜீப் வஜீத் பேட்டி. வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைக்குமா? விசாரணை முடிந்த நிலையில் மேல்முறையீடு மீது நாளைக்குள் தீர்ப்பளிக்கிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். பிரேசிலில் பயணிகளுடன் சென்ற விமானம் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியது. பயணிகள் உட்பட 61 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களை கட்டியுள்ளது. திருக்குற்றாலநாதர் சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாடகை உரிமம் ரத்து என்ற அறிவிப்பு நோட்டீஸை திரும்பப் பெற வேண்டும். கொரோனா காலங்களில் கடைகள் திறக்கப்படாததால் 1 வருட வாடகை பாக்கியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குற்றால வியாபாரிகள் சங்கம் சார்பில்
முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருப்பதால் குற்றாலம் சென்ற சுற்றுலா பயணிகள் உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் கடும் அவதிக்காளாகியுள்ளனர். எல்லாருக்குமே இப்போ குழந்தைங்களெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு வசதி இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாப்பாடு குழந்தைக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுத்து ஊட்டலான்னா கூட இல்லை, ஒரு பால் ஒரு பொருட்கள் கூட, ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கூட ஒரு கடை இல்லை. எல்லாம் ஒரு ஹோட்டல் கடை, டீ கடை, சிப்ஸ் கடை, எந்த ஒரு கடையுமே இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்க திடீர்னு இதை செஞ்சதுனால நாங்களும் உணவு எதுவும் கொண்டுட்டு வரல. இப்போ நாங்கள் பசியோடு தான் இருக்கோம். இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் 2வது நாளாக நேற்றும் அவைத் தலைவருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் காரச்சார விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக சமாஜ்வாதி கட்சி எம்பி ஜெயா பச்சனை அவைத் தலைவர் தன்கர் கடிந்து கொண்டதால் பரபரப்பு நிலவியது. மாநிலங்களவை நேற்று கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறித்து பாஜக எம்பி கன்ஷியாம் திவாரி கூறிய கருத்துக்களுக்கு ஆட்சேபம் தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேச முற்பட்டனர். அப்போது மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சமாஜ்வாதி எம்பி ஜெயா பச்சனை ஜெயா அமிதாப் பச்சன் என அழைத்து பேச அனுமதித்தார். ஜெயா அமிதாப் பச்சன் இஸ் தி லாஸ்ட் ஸ்பீக்கர் ஆன் திஸ் பாயிண்ட், ப்ளீஸ் மேம். தன்னை ஜெயா பச்சன் என்று அழைத்தாலே போதுமானது என அவர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் 2வது முறையாக தன்கர் ஜெயா அமிதாப் பச்சன் என கூறியதால் அவர் கோபமடைந்தார். தன்கரின் துணி தனக்கு ஏற்புடையதாக இல்லை எனவும் ஜெயா பச்சன் கூறினார். सर, मैं जया अमिताभ बच्चन ये बोलना चाहती हूँ, मैं कलाकार हूँ, बॉडी लैंग्वेज समझती हूँ, एक्सप्रेशन समझती हूँ, और सर मुझे माफ करिएगा मगर आपका टोन जो है is not acceptable. We are colleagues, sir. You may be sitting on the chair. Jaya ji, and I remember when I went to school. Jaya ji, take your seat. ஜெயா பச்சனின் பேச்சை பாதியிலேயே இடைமறித்த தன்கர் யாரும் தனக்கு பாடம் நடத்த தேவையில்லை என கண்டிப்புடன் கூறினார். Jaya ji, you have earned a great reputation. You have earned a great reputation. You know, an actor is subject to the director. You have not seen what I see from here. Every day, I don't want to repeat. I don't want schooling. I am a person who has gone out of the way. And you say, my tone? No, she's given to you. No, you don't have floor now. No, enough of it. Enough of it. No, enough of it. You can't have it. You may be anybody. You may be a celebrity. You have to understand the decorum. No, nothing doing. Nothing. No, not at all. I will not bear it. One second. Please sit down. Please take your seat. No. Never carry an impression that only you build reputations. We come here and build reputations. We live up to reputations. Nothing doing. No. ஜெயா பச்சனை செலிபிரிட்டி என தன்கர் குறிப்பிட்டதற்கும் எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்தனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஜெகதீப் தன்கர் தொடர்ந்து அவமதிப்பதாக கூறி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயா பச்சன் மாநிலங்களவை தலைவர் தன்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். I was upset with the tone, and especially when LOP stood up to speak, he had switched off the mic. How can you do this? You have to allow the leader. Who is going to protect us? The leader of opposition. We are all together in opposition. If you are not going to allow him to speak, if he is not going to be heard in the house, then what are we doing? And on top of that, every time using words which are unparliamentary, which I don't want to say in front of all of you. You are a nuisance, बुद्धिहीन, ये सब शब्द जो है ट्रेजरी बेंच वाले भी बोलते हैं. हाँ, he said you may be celebrity, I don't care.
I'm not asking him to care. I'm saying I am a member of parliament. This is my fifth term. I know what I'm saying. Nobody has ever spoken the way it's being done nowadays in parliament. What is the problem? And so disrespectful to women. You're talking about promoting women. आगे आप लोग क्या करेंगे? आगे आप लोग क्या करेंगे और क्या मांग करेंगे मैम और आगे क्या करेंगे? What is the way forward? सुनिए, I need an apology. बस From the chair. I need an apology for saying I don't care. He has to care. திங்கட்கிழமை வரை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இதனிடையே ஆளும் தரப்புக்கு ஆதரவாக தன்கர் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசன பிரிவு 67 படி தகுதி நீக்க தீர்மானம் கொண்டுவர முடியுமா என ஆலோசனை நடத்தின.